ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 90 கிட்ஸில் வந்து ஃபேவரட்டாக இருந்த புளி மிட்டாய் தான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக வந்து ஒரு உருண்டை வெல்லம் எடுத்து அதை வந்து நான் சீவி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிட்டேன். அது அப்படி இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் 100 கிராம் புளி எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அது ஊறினதுக்கப்புறமா நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கிட்டேன். இதில் வந்து விதை இல்லாத புளியாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கிறணும். இந்த புளியில் வந்து நிறைய வேஸ்டேஜ் இருக்கும். அதனால தான் மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணுறோம். நல்லா இது இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இந்த வேஸ்டேஜ் வந்து நமக்கு வந்து பித்தள பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வந்து நல்லா யூஸ் ஆகும். இதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு கொழகொழப்பா இருக்கணும். நம்ம ஏற்கனவே சீவி வச்சிருக்க வெல்லத்த வந்து ஒரு பாத்திரத்தில போட்டு நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகி வரையில கொஞ்சமா உப்பு சேர்த்து, நம்ம ஏற்கனவே கரைச்சு வச்சிருக்க புளி கரைசல இதில வந்து சேர்த்துறணும். சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இது நல்லா வந்து வத்தட்டும். 90 கிட்ஸில வந்து இந்த முட்டாய் வந்து ரொம்ப ஃபேவரட்டா இருந்துச்சு. அப்போலாம் வந்து நமக்கு வந்து கடையில இருந்து தான் வாங்கி சாப்பிடுவோம். வீட்ல வந்து செய்யவும் தெரியாது, செஞ்சும் தரமாட்டாங்க. அப்படியாக தெரியாது. இப்போ வந்து பசங்க கேட்டாங்கன்னா, யூடியூப் பார்த்து நம்ம உடனே செஞ்சு குடுத்துடுறோம். ஈஸியாவும் இருக்கும். இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுருவோம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா, நம்ம வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து வந்து அதில வந்து புளி வச்சு, கொஞ்சமா ஜீனி தொட்டுருக்கேன். என் பையன் வந்து ஜீனி தொட்டு தாங்கன்னு சொன்னதுனால, நான் வந்து ஜீனி தொட்டுருக்கேன். ரொம்ப நாளா வந்து இந்த மிட்டாய் கேட்டுட்டே இருந்தான். நான் இன்னைக்கு தான் செய்றதுக்காக நான் முயற்சி பண்ணினேன். அப்புறம் வந்து நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் வீட்ல வந்து இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் மிச்சம் இருக்கிறத வந்து ஒரு